வாழ்க வளமுடன். தியானம் செய்கிறதுனால நம்ம நார்மலாக செய்யக்கூடிய செயல்களோட வேகம் குறையுமா அப்படின்றது போல் ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம தியானம் செய்யும்போது ஏற்கனவே நாம் செய்யக்கூடிய செயல்களில் பயம் பதட்டம் இருந்ததுன்னா அது நீங்கி நம்மக்கிட்ட நிதானம் அதிகமாகுமே ஒழிய நம்மளுடைய அந்த செயல்களின் வேகம் குறைய போகிறதில்லை. இந்த நிதானம் அதிகமாகிறதுனால என்ன நடக்குது? இப்போ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதில் பரபரப்பாக ஒரு பயத்தோட பதட்டத்தோட அவசரத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா அது கண்டிப்பாக முழுமையாக அந்த செயல்களில் ஒரு பூர்த்தி நிலை பூரண நிலை அப்படின்றது இருக்காது. அதுவே நிதானத்தோடு நாம் செய்யும்போது அந்த செயல்களின் முழுமை அப்படின்றது அற்புதமாக இருக்கும். இன்னொன்று, அந்த செயல்கள் அப்படின்றதோட பயணம் இருக்குதுல்ல, அதில் பக்குவங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த செயல்களை துரிதமாக செய்யக்கூடிய இன்னும் நுணுக்கமான நுண்ணறிவுகள் அப்படின்றது நம்மக்கிட்ட உயரும். இதனால் அந்த செயல்களின் வேகம் கூடவும் செய்யும். அதே டயத்தில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்றது அதீத நிலையில் கிடைக்கும். எதிர்பார்க்கிறத விட அதிகமான பலன்களை கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலை பயத்தோட பதட்டத்தோட அவசரமாக செஞ்சு முடிக்கணும்னு செய்யக்கூடிய செயல்களுக்கும் நிதானத்தோட பொறுமையாக அதை உணர்ந்து அந்த செயல்களாகவே இருந்து செய்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, அந்த செயல்களில் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்போம். கிரியேஷன் அப்படின்றது நம்மக்கிட்ட உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுவே இந்த அவசரமாக செய்யக்கூடிய செயல்களில் செஞ்சு முடிப்போமே ஒழிய, அந்த கடனுக்காக அந்த செயல் முடிக்கப்பட்டிருக்குமே ஒழிய நம்மக்கிட்ட அதிலிருந்து எதையும் கற்றுக்கவும் மாட்டோம். அதனால் அதிலிருந்து பெருசாக பலன்களையும் எடுக்க முடியாது. இந்த தியானம் அப்படின்றது நாம் இயல்பாக இருக்கக்கூடிய நிலையை இயற்கையின் இயல்போட இணைக்க செய்யுமே ஒழிய நம்மளுடைய இஷ்டப்படி இந்த மனம் போய்கிட்டு இருக்கக்கூடிய போக்குகளில் அதை இணைக்காது அப்படின்றத ரொம்ப கவனமாக நுணுக்கமாக நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன ஒரு ரீசன்னா, இப்போ ஒருத்தன் வேகமாக அவசரமாக ஒரு வேலையை செய்யக்கூடியவனை கண்ணை கட்டிட்டு அதே வேலையை செய்ய சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20% கூட அவனால் செஞ்சுருக்க முடியாது. அதுவே நிதானமாக பொறுமையாக ஒரு வேலையை செய்யக்கூடியவங்கிட்ட கண்ணை கட்டிட்டு அதே வேலையை செய்ய முயற்சி செய்யடா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50% அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான முயற்சியை கொடுத்துருப்பான். இதுதான் இந்த தியானம் செய்யக்கூடிய நிலையில் கிடைக்கக்கூடிய நிதானம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இணையும் போது இருக்கக்கூடிய நிலைக்கும் நார்மலாக செய்யக்கூடிய நிலைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நார்மலாக செய்யும்போது இந்த மனம் அப்படின்றது உலக பற்றுகளோட அனுபவங்களோட எண்ணங்களோட இறுக்கி பின்னி பிணைஞ்சி இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அந்த செயல்களின் கிரியேஷன், அந்த செயல்களாக மாறக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்காது. அதுவே மெடிடேஷனை ரெகுலராக ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிடம் நம்ம வாழ்க்கையில் அந்த தியானத்தை இணைச்சிருந்தோம் அப்படின்னம்னா நம்மளுடைய நிதானம் அப்படின்றது நம்மக்கிட்ட அதிகமாகி அந்த மனதின் அமைதி நிலை, ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னம்னா இல்லை ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னம்னா அதில் மட்டும் கவனம் செலுத்தும், அதை உணர்ந்து உள்ளார வெளிப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ரொம்ப உறுதியாகவே உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் தான் இதை நான் சொல்கிறேன். மெடிடேஷன் அப்படின்றதுல என்னை இணைச்சிக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய நிலைகள், எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பொறுமையாக கவனித்து அதை ஏற்றுக்கிட்டு பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது என்கிட்ட அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த வேலை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையோட பயணத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை எப்படா முடிப்போம் அப்படிங்கிற மாட்டம் ஒரு எண்ணம் தான் இருக்கும். அதே டைம் அதிலேருந்து பெருசாக என்னால் எதையுமே கற்றுக்க முடியலை. அந்த ஒரு தேவைகளுக்காக மட்டுமே அந்த செயல்கள்லாம் செஞ்ச மாட்டம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எல்லா செயல்கள்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை புரிந்து அதிலிருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய நிலையில் அதீத திருப்தியோடு பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்றது ஓங்கி இருக்குது அப்படின்றத உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். இந்த தகவல் அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இதே போல் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்சதுன்னா, எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.